எனக்கு பிடிக்கும். ஹைசோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு யுவர் சேனல். நான் தான் உங்க அது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் நேம் என்னன்னா சீக்ரெட் அஃபேர்ஸ். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் யார் சொல்ற மாதிரி சொல்லானே இப்ப கரெக்ட் ஒரு வாக்குல தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க கரெக்ட்ல போயிடலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு ரெட் கலர் லேம்பகனி கார் ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் லாட்குள்ள வேகமா வந்துச்சு. அதுக்குள்ள இருந்து ஸ்டைலிஷான ஒரு பொண்ணு இறங்கினா. இறங்கின உடனே ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ER கோட் நம்பர் 00ல அர்ஜென்ட் எமர்ஜென்சி. டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் உடனே அங்க வர சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ அவ டக்குன்னு அங்க போனா அந்த வார்டுக்குள்ள ஒரு பேஷண்ட ட்ராலில வச்சு தள்ளிட்டு வந்துருந்தாங்க. அப்ப இந்த பேஷண்ட எங்கேயும் பொண்ணுன்னு சைனீஸ்ல கேட்டுட்டு இருந்தாங்களா. அதுக்கு இந்த டாக்டரோ ப்ளீஸ் எதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. ஆனா அந்த பேஷண்ட்டோ என்ன போக விடுங்க, என் பொண்ணை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிறவங்க யாருக்காவது சைனீஸ் தெரியுமான்னு டாக்டர் கேட்டாங்களா. அதுக்கு நர்ஸோ தெரியாது டாக்டர் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு இந்த டாக்டரோ ப்ளீஸ் இங்கிலீஷ்ல பேச முடியுமான்னு அந்த பேஷண்ட் கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதே சேம் டைம் நம்ம ஹீரோயின் உள்ள வந்து சைனீஸ்ல ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்களுக்காக நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்க அவங்க பொண்ணோட வந்திருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு எங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நர்ஸோ நம்ம டாக்டர்ஸ் ஆல்ரெடி அவளை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, அவளோ பெட் நம்பர் 3ல தான் இருக்கா அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப நம்ம ஹீரோயினோ அவங்க பொண்ணு டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ அவ நல்லா இருக்கா, நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க எங்க பெஸ்ட் கொடுக்குறோம், ப்ளீஸ் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த பேஷண்ட்டோ ப்ளீஸ் என் பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த டாக்டர் சேர்ந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டாக்டரோ நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், நீ அதன்படி பண்ணு, இன்னொரு கேஸ் இருக்கு அதை பாக்குறது சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோ வேற வார்ட் ட்ரீட்மெண்ட் போல அந்த டாக்டர் தான் இந்த வார்டு டாக்டர் போல. ஹீரோயினோ தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா. அவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கர டயர்டா அவங்களோட ரூம்க்கு வந்தாங்க. அப்போ அங்கதான் டாக்டர் அவங்க பார்த்துட்டு என்ன ஏதோ ஒரு வாருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு இவங்களோ ஒரு பெரிய வேன் ஆக்சிடென்ட், அதுக்குள்ள இருந்த எல்லாருக்குமே பயங்கர இன்ஜுரி ஆயிடுச்சு, நல்ல வேலை லேட் வந்து என்ன ரெஸ்கியூ பண்ணிட்டா, இல்ல ஒரு பெரிய ட்ரபிள்ல மாட்டிருப்பேன். அப்புறம் இவன் லேட் பக்கம் திரும்பி என்ன பாரு, அப்புறம் ஹீரோயின் பக்கம் திரும்பி இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளோ அறிவா, நீங்க என்னோட எமர்ஜென்சி டீம்ல சேரக்கூடாதுன்னு கேட்டா. அது சரிடி, அப்ப என்னோட டெக்னாலஜி வார்ட யாரு பாத்துக்கிறதுன்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ நீ ஏன் 2 வார்ட்லயும் ஒர்க் பண்ண கூடாதுன்னு கேட்டா. அதுக்கு அங்க இருந்த மெயில் டாக்டரோ போதும் நிறுத்து போ, உங்க பேரண்ட்ஸ் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரா இருக்கிறதால மட்டும் அவர் 2 வார்ட்லயும் ஒர்க் பண்ணணும்னு நீ ஆசைப்படக்கூடாது, ஆல்ரெடி அவளுக்கு இருக்கிற ஒர்க்கே அவளை போட்டு சாகடிச்சிட்டு இருக்கு, இதுல நீ வேற ஏண்டி அவளை சாவடிக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டு இருந்தாரா. அதே சேம் டைம் நர்ஸ் ரோஸ்ல வந்து அப்படிலாம் சாகவிட்டுற மாட்டோம், இந்தாங்க அந்த டிஏ குஸ்ட இந்த வேலையை பாருங்கன்னா சொன்னதை கேட்ட உடனே அந்த 2 டாக்டரும் அட சூனியக்கார நர்ஸே அப்படின்னாங்களா. அதுக்கு அவ்வளோ அட சூனியக்காரி என்னங்களா. அதுக்கு இவங்களோ நர்ஸ் இருந்தாங்க. அதுக்கு இவங்களோ நீ நர்ஸ் தான். ஹீரோயின் பக்கம் திரும்பி யார் மொத்தமும் உங்களை பத்தி தான் பேசுறாங்க, ரொம்ப கூலா இந்த சைனீஸ் பேஷண்ட் கிட்ட சைனீஸ்ல பேசி கலக்குவீங்கல்ல, அதுவும் இன்டர்பனர் இல்லாம அதை பத்தி தான் மொத்த பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப போ வந்து அப்கோர்ஸ் அவர் எக்ஸ்சேஞ்சிங் ஸ்டூடெண்ட், ஆல்மோஸ்ட் அவளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும்னாங்க. இதுக்கு நர்ஸோ லவ் லாங்குவேஜ் தவிர கரெக்டா இருந்தாங்க. லவ்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் முகம் பயங்கரமா மாற ஆரம்பிச்சது. நர்ஸோ அதனாலதான் இவங்க இன்னும் சிங்கிளாவே இருக்காங்கன்னு கேட்டா. அவங்க முகம் மாறினதை பார்த்த உடனே நர்ஸ் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருந்தாளா. அப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வந்து ரோஸ் இன்னைக்கு வார்ட் பேஷண்ட எந்த டைமிங்ல நான் வந்து பாக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு நர்ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஆட் ஷூட் தான் இருக்கு, எந்த ஒரு ஷெடியூலும் கிடையாதுன்னா. அடுத்ததா லேடோ ஆட் ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா. இது ஹெல்ப் பண்றதோ நம்ம ரோஸ் நர்ஸ் தான். அப்ப ஒரு பர்சன் வந்து டாக்டர் ஃபலோடா உங்களோட பிரசன்டர் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கன்னா. அதுக்கு லேடோ ஓகேன்னா. அப்போ அவ வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு குண்டு ஆண்டி நடந்து வந்துட்டு இருந்தது. அப்ப எல்லாருமே அவளைதான் பாத்துட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே அந்த குண்டு ஆண்டியை தான் பாத்துட்டு இருந்தாங்க. அந்த குண்டு ஆண்டியோ ஹாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுந்தாங்க. அவங்க அங்க இருந்து நகர்ந்த உடனே அப்போ அங்க ஒரு கார்ஜியஸான ஒரு கேர்ள் தெரிஞ்சா. அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினோ பயங்கர ஷாக்ல இருந்தா. அவ புருவ 2ம் உயர்ந்தது, அவள் 2 விழிகளோ ஆச்சரியத்துல போச்சு. எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா. அந்த பொண்ணோ அவ கிட்ட வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணன்னு சொன்னா. அதே சேம் டைம் நம்ம லேட் பிளாஷ்பேக் உள்ள போனா. லேட் எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தா.
ஆயிடுச்சு. டக்குன்னு எங்க இருந்த ஒரு பொண்ணு வந்து அவளை இடிச்சா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிட்டே 2 பேரும் போறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. லேடே நின்னு நம்ம வழி நீ ஏன் முதல்ல போன்ற மாதிரி அவ காட்டினா. அவளும் அங்கிருந்து போனால. அப்போ என்ன அழகான பொண்ணுடா அப்படின்னு சொன்னாளா. அதுக்கு லேடோ தேங்க்யூ சோ மச்னா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு நீ தாயா நீயும் தாயான்னு சொல்லி மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டாங்க. அது ஏன்னா அவங்க 2 பேரும் அப்ரோட்ல படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு லேட் கிட்ட நீங்க தாயான்னு கேட்டா. அதுக்கு லேடோ ஆமா நான் தாய் தான்னா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த தருணம் அங்க ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மொழி படத்துல காணவங்களை பார்க்கும்போது பளிச்சுன்னு ஒலி அடிக்கும், மணி சவுண்ட் கேட்கும் அப்படிலாம் சொல்லாங்கல்ல, அந்த மாதிரிதான் இயற்கைய அவங்க 2 பேருக்கு இண்டிகேட் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது உங்களுக்கானவங்க இவங்க தானே. அடுத்ததான் அவங்க பனிய பாத்துட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருந்தவங்க அடுத்ததா ஸ்னோவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. உண்மைதான் போல, நம்ம காணவங்களை பார்க்கும்போது இயற்கையே நமக்காக சாட்சி சொல்லும், உங்களுக்கானவங்க இவங்க தானே. இஷ்டப்பட்டீங்களா ஓர போறணும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த நேரத்ததா ஏர்ன்லோட ஒர்க் பண்ற ஹோட்டல் கூட்டு போனா. அங்க அவளுக்கு காஃபி கொடுத்து குடிக்க சொன்னா. அப்ப ஏர்ன் கிட்ட ஒரு தாய் பர்சனை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாய்லாந்து பீப்புளை கூட பார்த்ததே இல்லை. ரொம்ப தனிமையா உணர்ந்தேன் அண்ட் ஐசோலேட்டாவே இருந்தேன். அது கேட்ட உடனே லேடோ என்ன படிக்கிறேன்னு கேட்டா. அதுக்கு இவ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவளோ லேட் பக்கத்துல உட்காந்து மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டா. அதுக்கு லேடோ நான் மெடிசன் படிக்கிறேன்னா. மெடிசன் அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளோ என்னது நீங்க டாக்டரா இந்த பார்த்த லேர்ட் ஏன் இவ்வளவு எக்ஸைட் ஆகுற அப்படின்னு கேட்ட உடனே இல்லை ஓ நோ நான் இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகான டாக்டரை மீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொன்னால. அதுக்கு ஏர்ன் இப்போ நீ அழகு இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட ஏர்ன் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன அழகுன்னு சொல்றீங்க, மத்தவங்க எல்லாருமே நான் சைல்டிஷா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உங்களை டாக்டர்னு கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு இவ நீங்க உங்களுக்கு என்ன தோண்டும் அப்படி சொல்லி என்ன கூப்பிடலாம். இப்ப ஏர்ன் லேர்ட் கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொன்னா. அதுக்கு இவ ஷாக்கிங்கா அவளை பார்த்தாளா. அதுக்கு இவ ஃபாலோயிங் வித் யூ விழுந்துட்டேன் அப்படின்னா. அதுக்கு அதெல்லாம் வேண்டாம், இவ போய் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுனா. என்ன அப்படி சொல்லி விட்டான்னு பின்னாடி திரும்பி பார்த்தாளா. அப்பதான் என்னோட பாஸ் அங்க நின்று பிக் பாஸ் ஆண்டவர் மாதிரி வாட்சிங் யூ அப்படின்னு காட்டிட்டு இருந்தாரு. இவ்வளோ சாரி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்ப ஒர்க்கு போனா. அவ போனதுக்கு அப்புறம் ஒரு ஜிஎல் கப்பல் அங்க வந்தாங்க. அப்போ மெனு கார்டு கொடுத்துட்டு ஆர்டர் எடுக்க வந்தா. இவ்வளோ ஆர்டர் எடுத்துட்டு உள்ள போனா. அவங்க 2 பேரும் மாறி மாறி செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுல இந்த கோட் போட்டு இந்த பொண்ணு எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லி பட்ட விளையாடிட்டு இருந்தா. அப்ப ஆர்டர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நேட்டோட பக்கத்து டேபிளை கவனிச்சுட்டு அங்க வந்து நின்னா. அவங்க பயங்கர கியூட்டா ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்களா. 2 பேருமே அதையே பார்த்துட்டு இருந்தாங்க. லேட் அவங்களே பார்த்துக்கிறத பார்த்துட்டு அவ பக்கத்துல வந்து இந்த கப்பலை பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல, இந்த கப்பல் பயங்கர அன்பா இருக்காங்கல்ல, பாக்குறதுக்கு சூப்பராவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ லேடைய பார்த்துட்டு இருந்தா. அப்ப லேட் இவ்வளவு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த கப்பலை திரும்ப பார்த்தா. அப்ப லேட ஒரு ஏக்கமா பார்த்துட்டு இருந்தா. நாங்க இருந்து லேடோட காலேஜ் போவோம். லேடோ பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தா. அங்க மேல இருந்துட்டு ஏன் டாக்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு லேடோ இல்ல தலையாட்டா. மூச்சு சோகமா வச்சுட்டு பைக்குள்ள எது தேடிட்டு இருந்தா. பேக்ல ஏதோ ஒரு ஃபுட் எடுத்துட்டு உங்களுக்கு பசிக்குமேனு அவனு வாங்கிட்டு வந்தா. நான் எங்கேயோ வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனா. இவ்வளோ தம் காட்டிட்டு பாய்னு சொன்னா. பாய் காட்டிட்டு அங்க இருந்து போனா. அந்த மெயின் டாக்டர் அவளை பார்க்க இவளை பார்க்க மாறி மாறி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தாரு. சிவம்பரி பொண்ணே நீ பாத்துக்க மாட்டியா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு இவ்வளோ அவரை பழிச்சு காட்டிட்டு இருந்தா. ஏனோ அந்த ஃபுட் மேல சாப்பிட மறந்துடாதீங்க, டாக்டருக்கும் உடம்பு சரியில்லாத அவனு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஒரு நாள் நைட் ஹீரோயினையோ அவனை மீட் பண்றதுக்காக அவ வேலை செய்யற ஹோட்டலுக்கு வந்தா. அவளோ ஃபுட்ட ஒருத்தருக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த பர்சன் ஏர்ன் கிட்ட பேடா பிஹேவ் பண்ணா. என்ன பண்ற மாதிரி தள்ளனா. அப்ப அவனும் எவ்வளோன்னு கேட்டான். அதுக்கு ஏனோ நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது அப்படின்னு சொன்னால. அதுக்கு அவனும் காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் வந்தார. அப்படியே அவன் பிளேட்டை மாத்த ஆரம்பிச்சான். என்னாச்சுன்னு கேட்ட உடனே அதுக்கு வேணும் இவன் என்ன பேட டச் பண்ணான்னு சொன்னான்.
டச் பண்ணி ஹவு மச்னு கேட்டான்னு சொன்ன உடனே என்னது நான் அப்படி கேட்டேனா? ஏஷியன் கேர்ள் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பணத்துக்காக எவ்வளவு போய் வேணாலும் சொல்லுவாங்க. கூடவே ஒரு கெட்ட வார்த்தையும் சொன்னா. அப்ப லேடு உள்ள வந்து என்ன பேசுறியோ அதை பார்த்து பேசு. என்ன மறந்துட்டியா இங்க எத்தனை கேமரா இருக்குன்னு? அங்க பாரு, அப்படி இங்கேயும் பாரு, தோ அங்கேயும் பாருக்குண்ணா கேமரான்னு சொன்ன உடனே அவன் பதப்பதைக்க ஆரம்பிச்சிட்டான். ஓ, உனக்கு ஏஷியன் கேர்ள் மேல ப்ராப்ளமா? நான் வேணா எல்லாரும் கால் பண்ணவா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் அங்க இருந்து எஸ்கேப் போய் ஓடிட்டான். அதுக்கப்புறம் லேடோ ஏர்னை கூட்டு வந்தா. லேர்டு கிட்ட ஏர்ன் இதுக்காக தான் நான் நிறைய ஜாப சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன். இதுல இருந்து எஸ்கேப் ஆகவே முடியல. என்னையே விக்டமாக்கிறாங்க. சோ அவங்க மூஞ்சி தொலை குத்து விட்டு நான் ஓடி வந்துருவேன். அப்ப லேடோ இவ்வளவு அசால்ட்டா அடிக்கிற, அப்படியே பயப்படுறேன்னு கேட்டா. என்னால திரும்பலாம் பாத்துட்டு இருக்க முடியாது. என் லைஃப பார்த்து நான் ஓடிட்டே இருக்கணும். லேர்டன் கிட்ட அவன்கிட்ட ஒண்ணு கேட்கவான்னு கேட்டா. நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற? டியூஷன் ஃபீஸ்க்காக தானே. அதுக்கு இல்லையே, பேரண்ட்ஸ் என்ன பைனான்சியலி சப்போர்ட் பண்றாங்க. பட் நான் அவங்க கஷ்டத்தை குறைக்கணும்னு பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இங்க வாழறதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகுது இல்ல. அப்ப லேர்டன் கிட்ட எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல. நான் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு, என்ன பாத்துவீங்களா அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கிடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனா. லேடோட ரியாக்ஷன் யாரா அவ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி அவ பின்னாடியே போக ஆரம்பிச்சா. ஒரு நாள் நைட் ஏர்னை பாக்குறதுக்காக லேட் போயிருந்தா. அப்பதான் ஏர்ன் கொட்டுற பணியில வெளியில ஸ்டெப்ஸ்ல உட்கார்ந்து பார்த்தா. அதுவும் புக்கு கைமா. ஏர்ன் எங்கேயா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு என்னோட பிளேஸ்க்கு ரூம்மேட்ல பாய். சோ நாங்க படிக்கிறதுக்காக கீழே வந்துட்டோம். அடுத்ததா பயங்கரமா இருமுனால. அப்ப லேடு இந்த உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு இல்ல எனக்கு லைட்டா தலைவலிக்குதுன்னா. தலைவலியா பார்த்தா அப்படி தெரியலன்ற மாதிரி நெத்தில கை வச்சாளா. பயங்கரமா சுடுது, சொரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. முடிவு பண்ணி இத பாக்க ஹெட்டேக் மாதிரி இல்ல, பயங்கரமா சுடுது, நீ ஏன் பிளேஸ்க்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ போட்டு இந்த கோட்டை கழட்டி அவனுக்கு போட்டு விட்டு வீட்டுக்கு கூட்டு போய் அவளுக்கு மெடிசன் கொடுத்து அவளை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டா. காட்டன் கிளாத்த தண்ணியில நினைச்சு அவளுக்கு தொடச்சி விட ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா லேட் அவளோட கண்ட்ரோல் இழந்து ஏர்ன் மேல பயங்கரமான காதல் வைக்க ஆரம்பிச்சா. வா சாப்பிடறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வான்னு சொல்லி ஏர்னை கூட்டு இருந்தா. எக் எனக்கு பிடிச்ச எக் அப்படின்னு சொல்லி சாப்பிட போனால. அப்ப லேட் அவளை தடுத்து ஃபர்ஸ்ட் அந்த கஞ்சி குடி, நீ மெடிசன் எடுத்துக்கணும்ல அப்படின்னா. அதுக்கு அவ உங்களுக்கு தெரியுமா எனக்கு எவ்வளவு இது பிடிக்கும்னு? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை சாப்பிடவே இல்லை. சரி உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா. எனக்கு உன்னதான் பிடிக்கணும் லைட் சொன்னா. அது கேட்ட உடனே லேடையே பாத்துட்டு இருந்தாளா. இல்ல எனக்கு நூடுல்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா. அதுக்கு இவ்வளோ ஐ சி, ஓகே நான் நூடுல்ஸ் குக் பண்ண கத்துக்கிறேன், டெய்லியும் நானே உங்களுக்கு அதை சமைச்சு கொடுக்கறேன்னா. அதுக்கு லேடோ அப்ப நானுமே டெய்லியும் இந்த எக்கையும் உனக்கு செஞ்சு தரேன், ஒரு வேலை அதுவே என்ன சன்னில்லாவாக்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலா. அதை கேட்ட உடனே என்ன சொல்றீங்கன்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ ஒன்னும் இல்லையா. அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது காலிங் பெல் சவுண்ட் வந்தது. லேடோ அவங்க போய் ஓபன் பண்ண போனா. யாரா இருக்கும் அந்த டைம்ல அப்படின்னு பாத்துட்டு இருந்தா. இந்த பூ உங்களுக்கு தான் சொல்லி ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. பூவை பார்த்த உடனே அயனோட முகம் வாடி போச்சு. இன்னைக்கு வேலன்ஸ் டே, எவ்வளவு ஒருத்தவன் இவளுக்கு பூ சென்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது லேடோ பூ வாங்கிட்டு அங்கே நின்று அவளை ஒரு லுக் விட்டுட்டு அவகிட்ட நடந்து வந்தா. இந்த பூ எடுத்துட்டு வந்து அவனுடைய அப்ப பூ பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுட்டையே ஃபோக்க வச்சு கொத்திட்டு இருந்தா. உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டா. அப்ப அந்த ஃபிளாரை பார்த்துட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா இது பார்க்க நல்லா இருக்கு அப்படின்னால. அதுக்கு லேடோ இது எல்லாமே உனக்கு தான்டா, இது எனக்கா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தாளா. அப்ப லேடோ ஏர்னை பார்த்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னா. அதை சொன்ன உடனே குழந்தை புள்ள மாதிரி ஏர்ன் குதிச்சுட்டு லேட் முடி வந்து நின்னா. இது எல்லாமே எனக்காண்ணா. அப்ப லேடு அவன் முன்னாடி மண்டி போட்டு என் கேர்ள் ஃபிரெண்டா இருப்பியாடி என் குறும்புக்கார பொண்ணே அப்படின்னு கேட்ட உடனே அவ்வளோ இதுக்காக இவ்வளவு நாள் நான் காத்துட்டு இருக்குது, இவ்வளவு அவ கேப்பீங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் சொன்னா. அவ்வளவு முட்டி போட்டு அந்த ஃபிளாரை வாங்கிட்டு அவளுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஐவல் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் எழுந்து மாறி கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன பெட்ல ரொமான்ஸ் தான். மார்னிங் வேக்கப் ஆன உடனே லேடோ கிஸ் பண்ணி குட் மார்னிங் லவ் அப்படின்னா. ஏனோ குட் மார்னிங் ஹார்ட் அப்படின்னு சொன்னா. அதாவது அவங்களோட காதல் இவங்களோட இதயமே அவங்களாம். பின்றாப்பா என் நாட்கள் தொடங்குவதும் உன் முகத்தை பார்த்த பின்பே, அந்நாட்கள் முடிவதும் உன் முகத்தை பார்த்த பின்பே. அவங்க ஒன்னா இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டையும்
போட்டோ எடுத்து கேப்சர் பண்ண வைக்க ஆரம்பிச்சாங்க. படிக்கிறது மட்டும் இல்லாம லவ்வையும் இல்ல லவ் பண்றது மட்டும் இல்லாம படிக்கவும் செஞ்சாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்லி லேடோ ஒரு பார்க்ல உட்காந்துட்டு இருந்தா. நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து உட்காந்தலா. அப்ப இவ்வளோ வந்துட்டியா அப்படின்னு கேட்டா. லேடோட கையில அவனோட போட்டோஸ் இருந்தது. அவனோட கையில அவன் ட்ரீம் ஹவுஸோட பிக்சர் இருந்தது. அந்த போட்டோ எடுத்துட்டு வந்து லேட் கிட்ட காட்டி, இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ்னா, ஒரு நாள் இந்த ஹவுஸ நான் சொந்தமா வாங்குவேன், இதுதான் என்னோட கனவுன்னா. லேடோ இது ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருக்கும்னா. ஆமா, இப்பத்துல இருந்து அந்த வீட்டுக்காக சேவ் பண்ணி வைக்க போறேன். அட்லீஸ்ட் எனக்கு 40 வயசு ஆகிறதுக்குள்ளயாவது அந்த வீட்டை நான் வாங்கிடுவேன். மேபி 50 வயசு கூட ஆகலாம், 60, 70, 80ன்னு சொல்லிக்கிட்டே போனாலா. அப்ப லேட் சிரிச்சுட்டே இருந்தா. இது ரொம்ப நாளா கும்பல, அதனால ஒரு டாக வாங்கிட்டு உன் கூட நான் சேவ் பண்ண போறேன் 80 வயசுல. ஒரு நாள் லேட் கிஃப்ட் கொடுத்துட்டே இருந்தா. ஒரு நாள் ஒரு கிஃப்ட் அவட்ட கொடுத்தால. அப்ப ஏனோ இது என்ன இமேஜ், இந்த பேட்டர்ன் என்கிட்ட சொன்னீங்கன்னா ஈஸியா இந்த பஸ்ஸில் நான் அசம்பிள் பண்ணிடுவேலன்னா. அதுக்கு லேடோ சீக்ரெட் அப்படின்னா என்னன்ற மாதிரி பார்த்தாளா. அதுக்கு லேடோ இந்த பஸ்ல நீ கரெக்டா அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு மெசேஜ் இருக்கும். அப்போ உனக்கு ரியலைஸ் ஆகும். இந்த இமேஜ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரிலேஷன்ஷிப்போட மீனிங் உனக்கு ரியலைஸ் ஆகும்னா. உண்மையாலுமா அப்படின்னு கேட்டா. அதுக்கு இவ்வளோ ஆமான்னு சொன்ன. உன்னோட காதல் ஒவ்வொரு நாளும் டீப்பா அழகா போயிட்டு இருந்தது. பாட்டு, கூத்து, கும்மாளம் அப்படின்னு இவங்களே இவங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்னோட பர்த்டே வந்துச்சு. அப்ப லேடோ அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணா. உன் கண்ணை ஓபன் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கண்ணை பிடிச்சிட்டே வந்தா. இப்ப இவ்வளோ நான் எதையும் இடிச்சிட்டேன், நான் எதையும் உதச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு லேடோ எதுவும் இல்ல, அமைதியாவா அப்படின்னா. அதுக்கு இவ்வளோ ஷியோரான்னு கேட்டா. ஆமா ஷியோர், அமைதியாவா, நீ எதையும் பாக்கலன்னா. அதுக்கு வேணும், உண்மையாலுமே நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் எதையுமே பாக்கல, லைட்டா கூட கண்ணை திறக்கல, போதுமா அப்படின்னா. அது பண்ணதுக்கு சாரி, இப்போ கண்ணை ஓபன் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னால. அதுக்கு இவ்வளோ நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் லேட் ஓகே 1 2 3ன்னு சொல்லி அவ கண்ணோட மேல அந்த கையை வளர்க்கனா. அவளோட சர்ப்ரைஸான பர்த்டே கிஃப்ட் எல்லாம் அங்க இருந்துச்சு. பார்த்தோன்னே பயங்கர சர்ப்ரைஸ் ஆனா. இதெல்லாம் எனக்காக நீங்களா செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாளா. அதுக்கு லேடு நான் அதெல்லாம் செய்ய போறேன், ஒருத்தங்க எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சாலா. அதுக்கு லேடோ அவளை கட்டி பிடிச்சி, சும்மா சொன்னேன்டி, கிடிங், அப்கோர்ஸ் இத நானே என் கையால உனக்கு செஞ்சேன், போதுமா, ஓகே ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டா. அதுக்கு அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்கு, தேங்க்யூ. ஓகே, இது பனானா ஐஸ்கிரீம், இது ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக நான் பண்ணிருக்கேன். பனானா அப்படின்னு சொன்ன உடனே அவனோட முகமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. நானே உனக்கு இது ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட போனாலா. அதுக்கு இவ அமைதியா ஒரு ஸ்டெப் பேக் போனோன்னு, ஏன் உனக்கு இது பிடிக்கலையா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செஞ்சு தெரியுமா அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, என் கேர்ள் ஃப்ரெண்ட் இது எல்லாத்தையும் எனக்காக தானே செஞ்சா, பெருசா ஓபன் பண்றேன்னு சொல்லி வாயில வச்சா. மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தா. எப்படி இருக்குன்னு லேட் கேட்டாளா. அதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு, இதுல என்னவோ வில்லங்க இருக்கு, ஏன்னானே அப்புறம் பாத்துக்கலாம், இந்த சாப்பிட்டுன்னு சொல்லி இன்னொரு வாயும் ஊட்டி விட்டா. அது வரைக்கும் நல்லா அந்த அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல ஏதோ சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிச்சு. எந்த இடத்துல இருந்து நம்ம சொல்ற மாதிரி இந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கலாம். எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பனானா ஃபிளேவர்ல ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி எனக்கு ஊட்டி விடுவா. அப்ப வந்து சொல்லிருக்கலாம் எனக்கு பனானா அலர்ஜின்னு. அது ரொம்ப எஃபோர்ட் போட்டு அன்பா எனக்கு ஊட்டி விட வந்தாளா. அப்போ அந்த அன்பை பார்க்கும்போது என்னால தடுத்து பேச முடியல. அவனுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லும் போது நானும் அமைதியாகி ஊட்டி விடுறத சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வேணா அமைதியா இருக்கலாம், பட் என் பாடி அமைதியா இருக்குமா. வாழைப்பழ ஃபிளேவர் உள்ள போன உடனே நல்லா மூச்சு விட முடியாம கீழே விழுந்த. பயங்கரமா எனக்கு ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சது. உடனே லேடோ என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா. ஆனா விழிச்ச உடனே என்னுடைய டாக்டர் இருந்தாங்க. டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க எடுக்க போனேன். அப்போ அவங்க எடுக்காதன்னாங்க. அப்ப நான் கேட்டேன், இல்ல எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்லிட்டு அதை புடுங்கி தூக்கி போட்டேன். இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இதை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீயாவே இருக்குன்னு. இப்போ டாக்டர் என்கிட்ட நீ ரொம்ப அடம் பிடிக்கிறேன்னாங்க. நானும் அவளை பார்த்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு பனானா அலர்ஜின்னு ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட ஃபீலிங்ஸா நான் ஹர்ட் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்களா, எப்படி அதை ஹர்ட் பண்ணுவேன், நீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கீங்க, உங்க ஃபீலிங்ஸ் எப்படி ஹர்ட் பண்ணுவேன்னு கேட்டேன். பர்த்டேக்காக நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கல. அப்ப நான் அவங்க கிட்ட இதால எல்லாமே கெட்டு போச்சு இல்லன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏன் அப்படி நினைக்கிறேன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்க கிட்ட என்னன்னு கேட்டேன்னா, அப்போ கேட்டேன் யார் சொன்னா
அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளில போயிட்டு கேக் எடுத்துட்டு வந்து இவன் முடியுன்னாங்க. ஏது எப்பவுமே எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அதை பார்த்துட்டு டாக்டர்னு கூட்டினா அப்போ என் பக்கத்துல வந்தாங்க. அதை புடிச்சுக்கிட்டுமான்னு கேட்டேன். அதை அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப வாங்கிட்டு இதுல எதுவுமே உனக்கு அலர்ஜி இல்ல அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்க டாக்டர் அதை சொல்லணுமான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சாரி எது விஷ் பண்ணிக்கோன்னு. நானும் அந்த ட்ரீயை வாங்கிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி விஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கேண்டில்ஸை ஊதிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா டாக்டர் கையில ஒரு பிளாங்கெட்டோட நின்னுந்தாங்க. நான் கிட்ட என்னதுன்னு கேட்டேன். அப்போ அவங்க நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அந்த பக்கம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரீயை வாங்கி அந்த பக்கம் வச்சாங்க. அந்த பிளாங்கெட் ரொம்ப அழகா இருந்துச்சா, அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ அவங்க என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேட்டேன் பிடிச்சிருக்குன்னு. நானே இதை கஸ்டமைஸ் பண்ணேன், இது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்களா. நான் டக்குன்னு அந்த பிளாங்கெட்டை கிஸ் பண்ணேன். அப்புறம் நான் அவங்க கிட்ட எஃப்னா சொல்லடா ஈனா ஏர்ன் அப்படின்னு. அதுக்கு அவங்க மறுபடியும் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் நானே உனக்கு இதை போட்டு விடுவான்னாங்க. நானும் அவங்க கிட்ட போட்டு விடுங்கன்னு. அவங்களும் அந்த பிளாங்கெட் என் மேல போட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. தென் அப்படியே எங்க ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் நாங்க பார்க்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். நான் இல்ல லேட், அதாவது மை டாக்டர் ரொம்ப சின்சியரா படிச்சுட்டு இருந்தாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட டாக்டர் இன்னைக்கு நைட் டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிடலான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிடலாம், அது எதுவா இருந்தாலும் நாங்க. அப்ப சைனீஸ் ஃபுட் அப்படின்னு கேட்டேனா. அதுக்கு அவங்க ஷியோர் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் நான் அப்போ எனக்கு பிடிச்ச சுஷி ரெஸ்டாரண்ட் போவோமா. அதுக்கு அவங்க மறுபடியும் ஓடுனாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச அந்த எக்கையும் நம்ம குக் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அப்போ அவங்க என் பக்கமா திரும்பி எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் படிக்க விட அப்படின்னாங்க. நீங்க படிக்கிறது பத்தில எனக்கு அவ்வளவு இல்லை, பட் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுனேன். அப்ப டாக்டர் கிட்ட வந்து டக்குன்னு சண்டையை ஸ்டாப் பண்ண எனக்கு கிஸ் பண்ணாங்க. டாக்டர் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்க என்ன படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னாங்க. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டும் நல்லா இருக்குது. இப்படி நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஃபுல் டே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு. அப்ப டாக்டர் என் தலையை பிடிச்சி அட சேட்டைக்கார பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புக்கை மூடினாங்களா. அப்ப நான் கிட்ட என்ன நீங்க படிக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க இதுக்கு மேல என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை கிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சேம் டைம் எங்களை யாரும் மறைஞ்சிருந்து போன்ல போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, லேடோட அம்மா தானே. போட்டோ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா லேடோட அப்பா கிட்ட தான் போனாங்க. அந்த போனை அவங்க அப்பா கிட்ட காட்டி இத பாருங்கன்னு சொன்னாங்க. அவர் அந்த போனை நவச்சிட்டு யாரு அவங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மாவோ இல்லடா இது நம்ம பொண்ணு அப்படின்னு சொன்னாங்களா. இப்ப டக்குன்னு அவரு முறைச்ச உடனே அவரு கே அப்படின்னாங்க. அதுக்கு அவரு அதுக்கு என்னப்போ வாட் அ ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மொமெண்ட் எனக்கு இருந்துச்சு. அம்மாவோ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க. அவரோட முகத்தோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னா எனக்கு ஒரு வேலையே இல்லையா, அம்மா நொய்யின்னு இதுல என்னப்போ அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாரு. ஆனா இவங்களோ இல்லடா இந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு, ஒரு டாக்டரும் கூட, ஃபேமிலி பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவா தான். ஒரு பொண்ணை டேட்டிங் பண்றதான்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அப்பாவோ அதோட சந்தோஷம் அதுதான் அவளுக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க அம்மா பட் இதை ஏத்துக்க முடியாது, இது உங்களை பாதர் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்களா. அதுக்கு அவங்க அப்பா உண்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாரு. நான் அவ அப்பா, அவளோட ஓனர் கிடையாது, அவளோட செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ், அவளோட பிரைவசி இது நமக்கு தேவையில்லாது. அது கேட்ட அவங்க அம்மாவோ ஓகே, ஆனா நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி இல்ல, இது ஏத்துக்காம இருக்கிறது அவங்களோட ப்ராப்ளம், ஆனா எனக்கு அப்படி இல்ல, இல்லாட்டா கண்டிப்பா அவளை பிரேக்கப் பண்ணி ஆகணும், ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் அவன் நான் சூஸ் பண்றவனா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு அவங்க போய் உட்காந்தாங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க பிஏ வந்து டாக்டர் வசன் உங்களை மீட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள உள்ள வர சொல்லி அவரோட அம்மா சொன்னாங்க. அடுத்ததா அவரும் உள்ள வந்தாரு. வந்தவரோ ஒரு ஃபைல கொடுத்தாரு. அதுக்கு இவங்களோ இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த டீம் மேனேஜ் பண்ணிப்பாங்க, பட் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு உங்களுக்காக நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்ல, நீங்க எல்லாதான் கிட்ட பேசுறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு நான் சில டைம் தான் அவ கூட போன்ல பேசிருக்கேன், ஆனா இப்பெல்லாம் அவ பயங்கர பிஸியா இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டவங்க அப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் அவளுக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு நம்ம லடாவோமாவோ அது மட்டும் பத்தாது, ஓகே நான் உங்ககிட்ட ஹானஸ்டா உனக்கு கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அவரு மண்டையாட்டாரு. அப்புறம் அவங்க நான் உன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ தான் லடாவோட
லைஃப் பார்ட்னரா வரணும்னு நான் விரும்புறேன். ஃபியூச்சர்ல நீயும் லடாவை சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலை பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இறந்து போவேன். அதுக்கு இவனும் எனக்கு தெரியும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், ஆனா என்னோட எஃபர்ட் பத்தல, நான் இன்னும் ஹார்டா ட்ரை பண்ண போறேன், என்ன நம்புங்க அப்படின்னா. இப்போ அங்க இருந்து எங்க கிட்ட வாங்க. லடா உட்காந்து சின்சியரா படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் ஆமா படிச்சிட்டு இருக்கேன், எக்ஸாம் வரப்போகுது, நான் இன்னும் அதுக்கு ரெடியாவே ஆகல, எங்க எக்ஸாம்ல ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னாங்க. அப்ப நானும் ஒரு குட்டி பொம்மை எடுத்து அவங்க முடி வச்சு, நீங்க எப்ப நான் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்களோ அப்ப இந்த மியூசிக்கை கேளுங்க, இந்த மியூசிக்கை கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து நான் எப்பவுமே உங்க கூட இருக்குன்றத இந்த மியூசிக் உங்களை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அவங்க அந்த பொம்மையை டச் பண்ணி கியூட்டா இருக்குன்னாங்க. அப்ப நான் கிட்ட நானா இல்ல அந்த பொம்மையான்னு கேட்டேன். பொம்மை அப்படின்னாங்களா. என் முகம் மாறத பாத்துட்டு நீ ரொம்ப கியூட், அவனை ரொம்ப காதலிக்கிறேன், அதனால என்ன கொல்லக்கூடாது, உனக்கு தெரியும்ல அப்படின்னாங்க. நீங்க சாக மாட்டீங்களா, நீங்க செத்துட்டீங்கன்னா எப்படி நான் உங்களை விட்டு இருப்பேன், நோன்னு சொல்லி அவங்க கூட விளையாடிட்டு இருந்தேன். சரி இந்த மியூசிக் பாக்ஸ ஆன் பண்ணலாமான்னு கேட்டேன். அவங்களும் அதை ஆன் பண்ணாங்க. நாங்க 2 பேரும் அதையே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அதுல எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தா அந்த கால் எனக்கு வந்துச்சு. லடா கிட்ட அப்பாதான் சொல்லிட்டு அவர்கிட்ட பேச போனேன். அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டு அங்க இருந்து ஓடனேன். அப்போ என்ன பார்த்த லடாவுக்கு ஒன்னே மட்டும் புரிய வந்தது, ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுது, அது மட்டும்தான். போன் கால்ல அம்மாவுக்கு பிரெயின் டியூமர்னும், அது ரொம்ப டேஞ்சரஸ் கண்டிஷன்ல இருக்கணும், இதை ட்ரீட் பண்ணவே முடியாதுன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட லடா வந்து, இப்ப அவங்க டாக்டர் கிட்ட தானே இருக்காங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்ப நான் கிட்ட ஒரு டியூமர் ட்ரீட் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காங்க, இது தப்பா போய் முடியறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்ன ப்ரிப்பேர் பண்றாரு. நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டேன். லடா என்கிட்ட அழாத, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். உடனே லடா போய் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா நீங்க ஃப்ரீயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னா. அவங்க சொல்லுன்னு சொன்னதுக்கு, அம்மா உங்ககிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஷியோர் என்ன சொல்லுன்னாங்க. ஒரு பேஷண்ட் ஒரு கிரிட்டிக்கலான பிரெயின் டியூமர்ல கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதை கேட்ட உடனே அவங்க யாருன்னு கேட்டாங்களா, ஜூனியரோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வேற யாரும் இல்ல, அவனோட அம்மா தானு. அப்படி சொன்ன உடனே அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க அது என்னோட அம்மாவை தான் இருக்கும்னு. நீ எனக்கு கால் பண்ணி ஃபேவர் கேட்குற அளவுக்கு அந்த ஜூனியர் உனக்கு அவ்வளவு முக்கியமானு கேட்டாங்க. அம்மா உங்க லைஃபை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக உங்க ஹெல்ப் எனக்கு தேவை. அப்புறம் அவங்க அம்மா ஓகே அவங்க பேர் சொல்லுன்னு கேட்டாங்க. சரி அவங்க நேம் அவங்களோட நம்பர் கொடு பாத்துக்கிறேன்னாங்க. அப்புறம் அவங்களும் தேங்க்யூமா, லவ் யூ சோ மச், மாத்தி லவ் யூ சொல்லிக்கிட்டு போனை வச்சாங்க. திருட்டு தாய் கழுவி ஏதோ பிளான் போடுது, சாரிங்க மைண்ட் வைஸ் கண்டுக்காதீங்க. தென் அதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் மீட் பண்ணதுக்கு நான் போனேன். அம்மா அப்பாவுமே என்ன ரொம்ப மிஸ் பண்ணாங்க போல. நான் ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அவங்க போல ரொம்ப கவலைப்பட்டேன், அதாம்மா வந்தேன். சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அப்பா அம்மாவை போய் மீட் பண்ண போனேன். என் அம்மா என்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பியானாங்க. நான் ஓடி போய் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அவங்க என்கிட்ட நான் நல்லா இருக்கேன்னாங்க. என் பேரண்ட்ஸ் மூலியமா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களும், விஐபி ரூம் கொடுத்தாங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட் யாரு, அவங்க தான் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணாங்களாமே. உன் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் கிட்ட அவங்க என்ன ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாங்க, அவங்க ரொம்ப கைண்ட், எங்க அம்மாவோ அப்படின்னு கேட்டாங்களா. அதே சேம் டைம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால்ல என்னோட அம்மா என்னை மீட் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்கள மீட் பண்றதுக்காக அவங்க ரூம்ல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க ஒரு போட்டோவை பார்த்தேன். அந்த போட்டோல அவங்க அம்மா ஒரு பக்கம், இன்னொரு பையன் ஒரு பக்கம், நடுவுல லேட் நின்றாங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அங்க வந்தாங்களா. நானும் எழுந்து நின்னேன். அவங்க அம்மாவோ அங்க வந்து நீதான் ஏர்னான்னு கேட்டாங்க. நானும் ஆமான்னு. லடா எனக்கு கால் பண்ணி உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தா. அதுக்கு நான் கேட்டேன், ஆமா லடா என்கிட்ட சொன்னாங்க, தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவங்களோ தேங்க்யூ சொல்ல வேண்டாம், என்னோட கை ரொம்ப சோர்வடைஞ்சிருச்சு. உங்க அம்மாவோட மெடிக்கல் ரெக்கார்டை நான் பார்த்தேன். உங்க அம்மாவுக்காக இந்த டீம்ல பெஸ்டான டாக்டர்ஸா கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு நான் கிட்ட என்னதுன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் என் பொண்ணை நீ டேட் பண்றேன்னு, எனக்கு புரியும் லவ் பண்ற ஒருத்தவங்கள ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு. பட் எனக்கு லடா மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்க ஹாஸ்பிட்டலோட ஐடியல் கேண்டிடேட்டே அவதான், அவ மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களா. அப்ப நான் அவங்க கிட்ட நீங்க என்கிட்ட என்ன கேட்க வரீங்கன்னு கேட்டேன்.
அதுக்கு அவங்க லடா கூட பிரேக்கப் பண்ணு, நீ லடாவும் ஒன்னாவே இருக்க முடியாது. நீ ரொம்ப சின்ன பொண்ணு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். பட் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். அவ தனியா இருக்கா. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை கம்பெனி ஆக்கினா, கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கான ஒரு பையனை கண்டுபிடிச்சு நான் அவளுக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். நீ ஜாக்கிரதையா இல்ல. பட் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே டாக்டர் வசீனை டேட் பண்ணிட்டு இருக்கா. அவ அப்ராடுக்கு வரத்துக்கு முன்னாடில இருந்தே டாக்டர் வசீனை டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. வசீன் இந்த பேர்ல அவளுக்கு பேக்கேஜ் எல்லாம் நிறைய வரும்னு. நானே இந்த பேக்கேஜ அவகிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கேன். இந்த பேக்கேஜ் ஸ்டாலின் இருந்து வசீன் அனுப்பிச்சிருக்காரு. யார் இவரு அப்படின்னு கேட்டப்போலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னுவா. அவர்கிட்ட இருந்து கால் வரும்போதெல்லாம் போன் எடுத்து போய் தனியா பேசுவா. அப்பெல்லாம் எனக்கு பெருசா அதை பத்தி கவலையே இருந்தது இல்ல. ஏன்னா நான் அவளை ரொம்ப நம்பினேன். நான் அவங்க கிட்ட இவரை பத்தி அவ சொன்னதே இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்களோ அவ எப்படி பண்ணுவா, அவ ஏன் பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு அதை கேட்டதுல இருந்து என்ன மீறி அழுக வர ஆரம்பிச்சது. நீ அவளுக்கு ஒரு பொம்மை மாதிரிதான். கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் இவனை பத்தி சொல்லவே மாட்டேன். இதுதான் ரியாலிட்டி. இத நீ கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி ஆகணும். இல்லடா கூட பிரேக்கப் பண்ணினா உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க அம்மாவுக்கு ஒரு பெஸ்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். நீயே சூஸ் பண்ணு, உங்க அம்மாவா லடாவான்னு, உங்க அம்மாவோட லைஃபா இல்ல உன் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பா. அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல, என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. ஆனா என்ன ஏமாத்திட்டாலும் என்ன ஒரு ஜஸ்ட் டாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாலும் லேப்ல இருக்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எலி மாதிரி என்ன யோசிச்சுட்டாலும் நினைச்சு நான் பயங்கரமா அழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் லடா கிட்ட போனேன். நான் போன உடனே ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல, நீ திரும்பி வரனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து என்ன ஹக் பண்ணாங்க. மூஞ்சி பார்க்கும்போது அவங்க அம்மா அப்ராடுக்கு வரத்துக்கு முடிந்தே வசீனை டேட் பண்றான்னு சொன்னாங்கல்ல, அந்த விஷயம் தான் என் மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டு போயிடுச்சு. லக்கேஜ் பார்த்துட்டு நான் எங்க போறேன்னு கேட்டா, இப்ப நான் அவகிட்ட என் பொருள் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணதான் வந்தேன், நான் திரும்ப தாய்லாந்துக்கே போறேன்னு. என்ன ஆச்சு, ஏன் உங்களுக்கு சடனா ஸ்டடிஸ் என்னாச்சு அப்படின்னு அவ கேட்டாளா. அதுக்கு நான் அவகிட்ட நான் என் படிப்ப அங்க போய் படிச்சு என்ன போக விடுன்னு சொன்னேன். அப்புறம் என்ன புடிச்சு என்னாச்சு என்னதான் ஆச்சுன்னு என் கைய பிடிச்சா. என் டக்குன்னு என் கைய எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தர மீட் பண்ணேன், எங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா. அப்போ அவ என்ன நம்பல. நான் அவனை நம்ப மாட்டேன்னா அப்புறம் நான் அவகிட்ட எனக்கு உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கணும், ஐ வாண்ட் டு பிரேக்கப் வித் யூ. நீ எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு டாய் மாதிரி தான், நான் கூட விளாண்டேன், பிளீஸ் தயவு செஞ்சு என்ன போக விடுன்னு. அப்ப சொல்லி என்ன பிடிச்சா, என்ன போக விடுன்னு நானும் அவகிட்ட இருந்து போக போனேன். அப்ப என்ன கட்டி பிடிச்சி என்கிட்ட சொல்லு, நான் சும்மா தாண்டி சொன்னேன், அவன்கிட்ட போக மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுன்னா. இப்ப நான் பிடியில இருந்து விலகி வந்து எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கல, பசங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அவ என்ன ஷாக்கிங்கா பார்த்தா. அப்ப நான் அவகிட்ட புரியுதா நான் என்ன சொன்னேன்னு. அப்போ ரியாக்ஷன் என்ன வந்ததுன்னா, என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, திடீர்னு வர உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பிரேக்கப் வேணும்னு சொல்றேன், நீ கேட்டா உடனே நான் பிரேக்கப் பண்ணிடணுமா அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தா. நானும் அங்க இருந்து கிளம்ப போனேன்னா அப்ப அழுது நமக்குள்ள இருந்ததே அதெல்லாம் என்ன. அவனை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் மூச்சடிச்சு போய் நின்று என்னை பார்த்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணது. உனக்காவே வாழணும் நான் நினைச்சு, நீ மட்டும் தாண்டி நீ நினைச்சு ஒன்னாவே இருக்கணும் கடைசி வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணது, லவ் யூ சொன்னது, ஹக் பண்ணது, கிஸ் பண்ணது, கைய பிடிச்சிட்டு ஊர் சுத்தது, அளவு கேட்டதோ ஒன்னா இருந்தது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா அப்ப நான் கிட்ட நான் முடிவு பண்ணிட்டேன், நீ ரிச்சுன்னு நான் கண்டுபிடிச்சேன், ஒரு குட் லைஃப்க்கு தான் உன்னை அப்ரோச் பண்ணேன், அதான் உண்மை. பட் இதுக்கு மேல என்னால முடியல, இதுக்கு மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாத்துக்க வேண்டாம் அப்படிலாம் நான் சொன்னதுக்கு அப்புறமே அவ என்னை விடல. என்ன போக விடுன்னு சொல்லி என் கைய பிடிச்சி எடுத்துக்கிட்டது. அவ வாயிலிருந்து வந்த ஒரே ஒரு வார்த்தை, போகாத, என்னை விட்டு போகாத, இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, என்னை விட்டு போவாதடி, இல்லைன்னா சத்தியமா என்னால இருக்க முடியாதுடி. நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்புன்னு எனக்கு தெரியலடி, இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லடி, போவாதடி, போகாதவன், நீ போடிடா, மொத்த வாழ்க்கையுமே உன் கூட போயிடுவான், போவாதவன் கூட வேறு அப்படின்னு சொல்ற மாதிரி என் கையே அவ பிடிச்சிட்டு இருந்தா. போகாதன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிட்டா. அப்ப நான் அவகிட்ட என்ன போகாதன்னு சொல்றியா, இதை எப்படி எனக்கு பண்ண, என்ன போக விடுன்னு சொல்லி அவளை பிடிச்சி தள்ளன. அவளோ கீழே போய் விழுந்தா. என்னை விட்டு போகாதன்னு என்னை பிடிச்சி இழுத்தா. என்னை விட்டு போகாதன்னு சொல்லி அவளை மீறி அவளை விட்டு நான் வெளியே வந்தேன். என்ன இப்ப கதறி அழ அவளை விட்டு நான் வந்தேன். அந்த வீட்டை விட்டு விளையாண்டதுக்கு அப்புறம் கையில இந்த பேக் தூக்கி போட்டு எப்படி இது எனக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா அழுதேன். காதல் எதை வேணா தாங்கிக்கும், ஆனா துரோகத்தை மட்டும் தாங்கிக்காது. பாடி கேண்டில நான் அணைச்சதுக்கு அப்புறம் நான் என்ன விஷ் பண்ணிக்கிட்டேன்னு கிட்ட சொன்னேன். உனக்கு தெரியுமா நான் என்ன விஷ் பண்ணேன்னு? நான் என்ன விஷ் பண்ணேன்னா, இதே மாதிரி லைஃப் லாங்
நீ என்ன லவ் பண்ணணும்னு நான் விஷ் பண்ண, என்னோட வேண்டுதல் நிறைவேறுமான்னு கேட்டேன். அதுதான் எனக்கு தான் வந்துச்சு. வீட்டுக்கு வெளியில பயங்கரமா அழுத, வீட்டுக்குள்ள கதறி கதறி அழுதா. இதுதான் அந்த பிளாஷ்பேக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எபிசோட வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது நான் அழுதுருக்கேன். உண்மையில ரொம்ப கஷ்டம் தான் இல்ல. நம்ம உருகி உருகி நேசிக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து பிரேக்கப்னு சொல்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வலிக்கும். லவ் பண்றவங்கள காதல் பார்வையை தவிர வேற எந்த ஒரு உறவு முறையாலும் அவங்கள பார்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். நீ தான் அந்த பிரசன்டரா, உன் கூட தான் நான் ஆட் ஷூட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த குண்டு ஆண்டி வந்து கரெக்ட் தான் டாக்டர் அப்படின்னாங்க. கரெக்ட் தான் டாக்டர், இவங்க பேரு இவங்க தான் இப்ப ஃபேமஸ் ஆன ரைசிங் ஸ்டார்னாங்க. தென் எதுக்கு என்ன இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா அவளே பாத்துட்டு இருந்தேன். தென் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. செகண்ட் எபிசோட்ல என்னன்னு ட்ரைலர் பாப்போமா. அவட அப்பா கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு நானா சொல்லிட்டல இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா, அதுக்கு அவரோ என்ன ரீசன் என்கிட்ட சொல்லுன்னாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியா பார்த்து எனக்கு தெரியும் நீங்க என்ன வெறுக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நடாவோ நீ சொல்றது கரெக்ட் தான், ஐ ஹேட் யூ சோ மச். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புது கேரக்டர் உள்ள வருது. உங்க கூட ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவளுக்கு கை கொடுக்குறாங்க. லடாவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஆமையா லடாவுக்கு ஒரு புதுசா கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. இன்ட்ரோட பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டு இருக்கு, வலிக்குதான்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அவ இல்லங்கிறா. வலிக்குதான்னு கேட்டதுக்கு இல்ல சாஃப்டா இருக்குன்னு சொல்லி அவ கைய பிடிக்கிறா. பலூன் எல்லாம் சும்மா விடல, சாரி சொல்லி பலூன் எல்லாம் கட்டி விடுறா. அடுத்த சீன் கிஸ் பண்ற மாதிரி தான் போறாங்க. அப்படியே வீடியோ முடியுது. ஓகே ஸோ ஃபேமிலி நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அஷிஷல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபேமிலி